ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு Karthikhachannel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். நல்லா ஜோஷாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான vlog தான் இருக்க போது. யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இதில் இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரியான வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா நகரில் ராக் ரெஸ்டாரண்ட்க்கு நாங்கள் போயிருக்கோம். இது வந்து ஒரு தீம்டு ரெஸ்டாரண்ட் அண்ட் புஃபே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட். புஃபே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வெஜ் வந்து 350 ருபீஸ், அன்லிமிட்டட் நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ். டைமிங்ஸ்லாம் நான் போர்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது அண்ணா நகரில் இருக்குது. அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ராக் உள்ளே போனீங்கன்னா சுற்றிலும் உங்களுக்கு ஒரு கேவுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் இவ்வளோ சேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்தீங்கன்னா புக் பண்ணிட்டு தான் வரணும். புக் பண்ணாமல் வந்தால் நம்ம சேரில் தான் வெயிட் பண்ணணும். க்யூ லைனாக நிற்குது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ வெளியில் வந்து என்ட்ரன்ஸில் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இமேஜஸ் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக பிரைட்னஸ் ஏற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். நல்லா இருட்டாக இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாகவுமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராக் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். இங்கே புஃபே ஃபுட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன். ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ நான் கொடுக்குறேன். இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்து ஷர்வன் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கான். ராக் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற நேம்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ராக் ஒரு இருக்கிற மாதிரியே ராக்குள்ளே ஒரு குகைக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி உள்ள இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அண்ணா நகரில் இருக்குது. அட்ரஸில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்ப கம்மியான ரீசனபிள் ப்ரைஸில் நிறையா ஃபுட் வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கேன். என்னுடைய ஃபேமிலியோட வந்து அப்போ இவரால் வர முடியல. இன்றைக்கி ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அவருடைய ஃபீட்பேக்ஸும் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ரெஸ்டாரண்ட்டோட பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு மைல்டான லைட்டில் இருட்டாக ஒரு குகைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலே கரெக்டாக தீமில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பேஸ்மெண்ட்டில் தான் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து ஒரு சீட்டாவும் அங்கே ஒரு ஸ்டாச்சுவும் இருக்குது பாருங்கள். உள்ளே போனாக்கா லெஃப்ட்டில் டோர் இருக்குது. அங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா இருட்டாக பயமாக இருக்கும். ஷர்வின் வந்து அச்சோ நான் வரலமாம் கையை விட்டுறாதீங்கன்னு என் கையை பிடிச்சிக்கிட்டான். அந்தளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து பயந்தான். அப்படி குழந்தைங்க பயப்படுறாங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அப்போ வந்து அந்த அந்த தீமை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். போகும்போது தான் குழந்தை பயந்தான். ரிட்டன் வரும்போது ரொம்ப 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 என்ஜாய் பண்ணான். இவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய இடம் இருக்குது. உள்ளே போனாக்கா புஃபே இருக்குது. ரெண்டுமே அங்கே வந்து அவைலபிள் இருக்குது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரம் தான் வந்து ரூஃப் ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக ரூஃப் மாதிரி மரமோட பிரான்ச்சஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஃபிஷ் டேங்க் பார்த்திங்க இல்லையா, இந்த சைடு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு கேவுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஷர்வின் கையை விட்டுட்டு வேணாம் போகலான்னு என்னை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தார். ரிட்டன் வரும்போது எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு பாருங்கள். என்ஜாய் பண்ணார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஏதோ ஒரு சூரிய வெளிச்சம் நம்ம ஒரு கேவுக்குள்ளே விழுற மாதிரியும், புலிக்குள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா புலியோடைய வாய்க்குள்ளேருந்து வாஷ் பேஷனுக்காக தண்ணி வர மாதிரியும் வந்து வாஷ் பேஷன்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நாங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் புஃபே ஏரியா. வெளில ஒரு பெரிய ஹால் இருக்குது. உள்ளே வந்து தனியாகவும் உங்களுக்கு பிளேஸ் இருக்குது. ப்ரைஸ் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குன்றதுனால அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரியான மெனு தான் இங்கே இருக்குது. இங்கே வந்து எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன், மட்டன் சாப்பிடக்கூடிய ஆள். இங்கே வந்து மட்டன் எதுவுமே இல்லை. ஷர்வினுக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸும் கார்னும் சாஸும் கொடுத்துருக்கேன். இந்த பிளேட் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய பிளேட். சிக்கன் ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்குது. சாஸ் இருக்குது, மயனீஸ் சாஸும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மின் சட்னி இருக்குது, அது முழு கிராப் இருக்குது, ஃபிஷ்ஷில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்டார்ட்டர்ஸே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நீங்கள் நிறைய சாப்பிட்லாம். 450 ருபீஸ்க்கு அன்லிமிட்டடாக உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஸ்டார்ட்டர்ஸும் சாப்பிட்லாம்னும் போது எனக்கு இது ரீசனபிளாக தான் தோணுச்சு. ஃபிஷ் வெரைட்டிஸே உங்களுக்கு 3 வெரைட்டிஸ் இருக்குது. நான் மெனு உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்னு. அவ்வளோ பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான், சிக்கன், ஃபிஷ், கிராப் எல்லாமே இருக்கும். என்னுடைய பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃபிஷ், ஃபிஷ் மஞ்சூரியன், ஃபிஷ் சில்லி ஃபிஷ் மட்டும் இருக்குது, நெத்திலி மட்டும் இருக்குது. நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சாரி, எனக்கு ஃபிஷ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருக்குது. ஷர்வினுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் ஸ்டார்டர் முடிச்சுட்டு மெயின் கோர்ஸ் போகும்போது ஷர்வின் ரொம்ப குளிர ஆரம்பிச்சு, கை காலெலாம் சில்லுன்னு ஆகிடுச்சு. அப்படியே மாம் குளிருது மாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். என்னோடய துப்பட்டாலாம் எடுத்து போத்திக்கிட்டாரு. கர்ச்சீஃப் எடுத்து குழந்தைக்கு கட்டி விட்டுட்டோம். அதுதான் இந்த மாதிரி இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. குழந்தை இல்லையா, தாங்கலை குளிர். ஸோ குளிருதுன்னு சொல்கிறாரு பாருங்கள். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் வெறும் குஸ்கா மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது என்னுடைய ஹஸ்பண்டோடைய பிளேட். அடுத்தது மெயின் கோர்ஸ் போட்டுட்டு வந்துட்டாங்க. பிரியாணி, சிக்கன் கிரேவியே வந்து 3 வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸும் கொஞ்சம் சைட் டிஷ் வந்து சாப்பிட்டாங்க. நான் உங்களுக்கு மெனுலாம் சொல்கிறேன். நான்வெஜ் வந்து நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப் கொடுக்குறாங்க. அடுத்தது எக் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் பிரியாணியும் இருக்குது. ரைஸ் வெரைட்டிஸில் 2 தான் இருக்குது. அப்புறம் காமனாக ரொட்டி இருக்குது.
நான் வெஜிடேரியன்ஸ்க்கு வெஜிடேரியன்ஸ்க்கு சேர்த்த மாதிரி. அப்புறம் ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கனில் 3 வெரைட்டிஸ் இருக்குது, ஃபிஷ்ஷில் 3 வெரைட்டிஸ் இருக்குது, ஸ்குவிடில் ஒரு வெரைட்டி இருக்குது, கிராபில் ஒரு வெரைட்டி இருக்குது. கிரேவிஸ் வந்து 3லேருந்து 4 வெரைட்டிஸ் இருந்துச்சு. வெஜ் பார்க்கும்போது வெஜ்லேயும் ஒரு சூப் இருக்குது, பப்பட் கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்டார்டர்ஸ் அண்ட் சைட் டிஷ்ஷுன்னு பார்க்கும்போது நமக்கு 6 வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க வெஜிடேரியனில். கிரேவிஸ் வந்து 2 வெரைட்டிஸும், ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த கார்ப் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் புலாவும் நூடுல்ஸும் கொடுக்குறாங்க. வெஜ்க்கும் நான்வெஜ்க்கும் காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம்டு ரைஸ், ரசம் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸில் 3 வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து 1 இல்லைனா 2 கொடுக்குறாங்க. சுட சுட குலாப் ஜாமுன் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து மெனு. சம்டைம்ஸ் மெனுவில் வந்து இந்த டிஷ்ஷஸ் வந்து மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதோட 2 வாட்டி போயிருந்தேன். 2 வாட்டியுமே எனக்கு மெனூஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. மட்டன் இல்லாதது மட்டும்தான் ஒரு வெரைட்டி. என்ன வெரைட்டி இருக்கோ அந்த வெரைட்டியை டேஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக நான் இதை வீடியோவாக போடணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வீக்கெண்ட் அன்றைக்கி நம்ம வந்து குழந்தைங்களை எங்கேயாவது வெளில கூட்டு போகணும்னு ஆசைப்படுறோம். கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு வந்துடலாமே நினைப்போம். நிறைய பைசா செலவாகும். ஸோ வெளியில் போய் ஃபேமிலியோட சாப்பிட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும், வெளியில் கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். தனித்தனியாக இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் எவ்வளோ பிக்சர்ஸ் எடுத்துருக்கோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டுறாங்க. நம்ம கேட்டுட்டு தாராளமாக இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். பக்கத்தில் வேறு யாராவது கஸ்டமர்ஸ் இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து நின்று அழகாக இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபேமிலியோட வந்து டைம் லிமிட்டே இல்லாமல், ஃபுட்டுடைய லிமிட்டே இல்லாமல், அன்லிமிட்டட் டைமில் அன்லிமிட்டட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டில் இந்த ப்ரைஸுக்கு தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மங்கியோட ஃபேஸ் மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து வாய் மாதிரியெல்லாம் வச்சு ட்ரை பண்ணிலாம் எடுத்தோம். அப்புறம் அந்த பேர்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்ட மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க சொன்னார் என் ஹஸ்பண்ட். சில டைம் நல்லா வந்துச்சு, சில டைம் சொதப்பிட்டேன். நான் அந்த பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஃபன்னி மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் போனீங்கன்னா ஒரு ஃபன்னி டைமும் இருக்கும், ஃபுட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஃபேமிலியோட ஒரு தீம்டு ரெஸ்டாரண்ட் போன மாதிரி இருக்கும், அண்ட் நம்ம பட்ஜெட்டில். அதனால நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு இருக்க பெரிய ட்ராபேக் என்னென்னா மட்டன் இல்லாத ஒன்று தான் எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ், நான் சொன்ன மாதிரி ஃபன்னியாக மொக்கையாக எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸும் நல்ல கிளிக்ஸும் சேர்ந்து கலந்து இதில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க அளவுக்கு பிரைட்னஸ் அங்கே போனீங்கன்னா இருக்காது, கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், ஒரு கேவுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நேரில் போய் நீங்கள்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் வீடியோஸ்லாம் நிறையா வரத்துக்கு காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய பிக்சர்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். டாடா பாய்.